வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 27 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி மீண்டும் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிடுவார் என்று இந்த அறிவிப்பில் வெளிவந்திருக்கிறது. பொன்னிரி தனி தொகுதியில் துரை சந்திரசேகர், வேளச்சேரியில் மீண்டும் அந்த அசன் மௌலானா போட்டியிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் இந்த தனி தொகுதியில் செல்வ பெருந்தகை, சோளிங்கர் தொகுதியில் முனிரத்னம், அதே போன்று உத்தங்கரை தனி தொகுதியில் குப்புசாமி, கிருஷ்ணகிரியில் செல்லகுமார், பெண்ணகரம் தொகுதியில் சமீபத்தில் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளிவந்த GKM தமிழ்குமரன், GKM மணியினுடைய மகன், அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் பெண்ணகரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று அத்தூர் தனி தொகுதியில் SK அர்த்தனரி போட்டியிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் கோபிநாத் பழனியப்பன், அதே போன்று உதகமண்டலம் ராமச்சந்திரன், கவுண்டமாலயம் சூரிய பிரகாஷ், சிங்காநல்லூரில் ஸ்ரீநிதி நாயுடு, அதே போன்று துறையூர் தனி தொகுதியில் விச்சு லெனின் பிரசாத் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. கடலூர் தொகுதியில் சந்திரசேகரன் போட்டியிடுவாரும் என்றும், மயிலாடுதுறை தொகுதியில் ஜமால் யுனேஸ் முகமது என்பவர் போட்டியிடுவார் என்றும், அறந்தாங்கி தொகுதியில் ராமச்சந்திரன் போட்டியிடுவார் என்றும், காரைக்குடி தொகுதியில் மங்குடி போட்டியிடுவார், உசிலம்பட்டி தொகுதியில் சரவணகுமார், சிவகாசி கணேசன் அசோகன் என்பவர் போட்டியிடுவார் என்று இந்த அறிவிப்பில் வெளிவந்திருக்கிறது. அதே போன்று சிவகாசி தொகுதியில் கணேசன் அசோகன், அதே போன்று திருவாடனை ராம குரமாணிக்கம், அதே போன்று ஸ்ரீவைகுண்டம் ஊர்வசி அமிர்த ராஜ் என்பவர் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. சங்கரன் கோயில் தனி தொகுதியில் சங்கை கணேசன் போட்டியிடுவார் என்றும், அம்பாசமுத்திரம் தொகுதியில் VP துரை, நாங்குநேரியில் ரூபி மனோகரன் போட்டியிடுவார் என்றும், குளச்சல் தொகுதியில் தாரகை கத்பேட் என்பவர் போட்டியிடுவார் என்றும், விலவங்கோடு தொகுதியில் TT பிரவீன், அதாவது அந்த விலவங்கோடு தொகுதியில் 3 முறை போட்டியிட்ட விஜயதாரணி அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜனதாவில் சேர்ந்தார். அவருக்கு தற்போது பாஜனதாவில் இந்த வேட்பாளர் பட்டியலில் அவருக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியை கேட்டு பெற்று விலவங்கோடு தொகுதியில் TT பிரவீன் என்பவர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவார் என்று இந்த காங்கிரசின் அந்த வேட்பாளர் பட்டியலில் இந்த அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கிறது. அதே போன்று கிளியூர் தொகுதியில் வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் என்பவர் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் 20 நாட்களே இருக்கின்றது. அந்த பிரச்சாரம், தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது. அனைத்து கட்சிகளுமே கூட்டணியை இறுதி செய்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் தங்களது வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறது. பாஜக மற்றும் காங்கிரஸ் இவர்கள் மட்டுமே இந்த வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்தனர். சில நிமிடங்களுக்கு முன்புதான் பாஜக தங்களுடைய அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள். தற்பொழுது காங்கிரசின் வேட்பாளர் பட்டியலும் வெளிவந்திருக்கிறது. அந்த வேட்பாளர் பட்டியலில் பெண்ணகரத்தில் தமிழ்குமரன், அதாவது GKM தமிழ்குமரன் போட்டியிடுவார் என்று இந்த வேட்பாளர் பட்டியலில் வெளிவந்திருக்கிறது. அவர் சமீபத்தில் பாமகவில் இருந்து விலகி டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் காங்கிரஸில் இணைத்து கொண்டார். அவர் தற்பொழுது பெண்ணகரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று இந்த அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கிறது. இதில் 28 தொகுதிகள் திமுகவிடமிருந்து கேட்டு பெற்ற காங்கிரஸ் 27 தொகுதிகளுக்கு மட்டுமே இந்த வேட்பாளர் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கவில்லை. மேலூர் தொகுதிக்கு வேட்பாளர் இன்னும் அறிவிக்கவில்லை. ஸ்ரீபெரும்புத்தூரில் செல்வ பெருந்தகை மீண்டும் போட்டியிடுவார் என்று இந்த அறிவிப்பில் வெளிவந்திருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ் என்பவர் போட்டியிடுவார். அறந்தாங்கி ராமச்சந்திரன், அதே போன்று காரைக்குடியில் மாங்குடி என்பவர் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. கவுண்டமாலயம் தொகுதியில் சூரிய பிரகாஷ், சிங்காநல்லூரில் ஸ்ரீநிதி நாயுடு, துறையூர் விச்சு லெனின் பிரசாத், அதே போன்று கடலூர் சந்திரசேகரன், மயிலாடுதுறை தொகுதியில் ஜமால் யுனேஸ் முகமது என்பவர் போட்டியிடுவார் என்று இந்த அறிவிப்பில் வெளிவந்திருக்கிறது. அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து தேர்தல் பிரச்சாரத்தில் அனல் பறக்க அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் அந்த காங்கிரஸ் திமுக இடையே ஏற்கனவே இழுபறி நீடித்தது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகே இந்த காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இது காங்கிரஸ் கட்சி கடந்த 2021 தேர்தலில் போட்டியிட்ட 25 தொகுதிகளை விட 3 தொகுதிகள் அதிகம், 3 தொகுதிகளை அதிகமாக கேட்டு பெற்று
காங்கிரஸ் கட்சிகள் 28 தொகுதிகளை கேட்டு பெற்றிருந்தனர். அதன்படி பொன்னேரி, ஸ்ரீபெரும்புத்தூர், சோளிங்கர், உதகமண்டலம், ஈரோடு கிழக்கு, அறந்தாங்கி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி, சிவகாசி, திருவாடனை, ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், வேளச்சேரி, ஊத்தங்கரை, துறையூர், கவுண்டம்பாளையம், ஆத்தூர், பென்னாகரம், சிங்காநல்லூர், அம்பாசமுத்திரம், கிருஷ்ணகிரி, உசிலம்பட்டி, சங்கரன்கோவில், மேலூர் ஆகிய தொகுதிகள் இந்த திமுக சார்பில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இதன்படி நேற்று இரவே கூட இந்த வேட்பாளர் பட்டியல் காங்கிரஸ் சார்பில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தென்காசி எம்எல்ஏ பழனிக்கும் சீட்டு இல்லை இந்த முறை என்று இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமாருக்கும் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. குளச்சல் எம்எல்ஏ பிரின்ஸுக்கும் இந்த முறை இந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. விருதாச்சலம் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணனுக்கும் சீட் மறுக்கப்பட்டிருக்கிறது. உதகை எம்எல்ஏ கணேஷுக்கும் சீட்டு கொடுக்கப்படவில்லை. தென்காசி எம்எல்ஏ பழனிக்கும் இந்த வேட்பாளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெறவில்லை, சீட் மறுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமாருக்கு சீட்டு இல்லை இந்த முறை. 28 தொகுதிகளை கேட்டு பெற்ற அந்த காங்கிரஸ் கட்சியினர், திமுகவிடமிருந்து கேட்டு பெற்ற காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு கட்ட இந்த மையக்குழு கூட்டம், ஆலோசனை கூட்டம் என பல்வேறு கட்ட இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்திருக்க சூழலில் தற்பொழுது 27 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலே வெளிவந்திருக்கிறது. இன்னும் ஒரு தொகுதிக்கான அந்த வேட்பாளர் அறிவிக்கவில்லை. மீண்டும் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் கட்சியின் மாநில தலைவர் இவர் செல்வ பெருந்தகை போட்டியிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. புதிதாக கட்சியில் இணைந்துள்ள இந்த ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் தற்பொழுது அவருக்கு இந்த பென்னாகரம் தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.